ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. திண்டுக்கல்லில் இருக்கும் தேவாலயத்தில் பக்தர்கள் வினோதமாக நன்றி தெரிவிப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்புறம் இருக்கும் முத்தழகுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமையான புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் 4 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அந்த திருவிழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கியது. இந்த திருவிழாவில் மத பாகுபாடின்றி கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என 3 மதத்தினரும் கலந்து கொண்டனர். நாளையுடன் நிறைவடையும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிலையில் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதற்காக புனித செபஸ்தியார் ஆலயத்தில் பக்தர்கள் நன்றி செலுத்துவது கவனம் பெற்றுள்ளது. திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியினர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டுதல் வைக்கின்றனர். அந்த வேண்டுதல் நிறைவடைந்ததும் குழந்தையோடு ஆலயத்திற்கு சென்று நன்றி செலுத்துகின்றனர். அவ்வாறு வேண்டுதலால் பிறந்த குழந்தையை அந்த ஆலயத்தின் நிர்வாகிகளிடம் பெற்றோர் கொடுக்கின்றனர். அந்த குழந்தையை ஆலய வளாகத்தின் உள்ளே வைத்து ஆலய நிர்வாகிகள் ஏலம் விடுகின்றனர். அப்போது அந்த குழந்தையை வேறொருவர் ஏலத்தில் இடுகிறார். அவர் ஏலத்தில் எடுத்த பணத்தை கொடுத்துவிட்டு குழந்தையின் பெற்றோர் குழந்தையை பெற்று செல்லும் வினோத வழிபாடு புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெறுகிறது. வினோதமாக நன்றி செலுத்தும் இந்த வழிபாடு முறை கவனம் பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஏலம் விடும் திருவிழாவில் ஒரு பெண் குழந்தை 5000க்கு ஏலத்திற்கு சென்றது.